silence of my heart you speak. When I am tired, when I am weak, you wash away the doubt and fear. Your gentle voice is always near. Take my thoughts, make them new, shape my heart to follow you. Renew my mind, oh Lord, I pray. Lead my steps in your perfect way. Fill my soul with truth divine. Let your light forever shine. I am yours, my life redesigned. By your grace, my renewed mind. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றும் இந்த மகளிர் தினத்தன்று உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் நான் முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, வேதமும் தேவனும் பெண்களுக்கு, விமென்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் என்ன. இந்த உலகம் நமக்கு நிறைய விதமான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கு. விமென்னா இப்படி தான் இருக்கணும், பெண்கள்னால் இது தான் அப்படின்னு நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி வாட் டெஃபினிஷன் காட் ஹேஸ் கிவன் us, தேவன் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு, நமக்கான ஒரு அடையாளத்தை அவர் எப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஷுர் இட் இஸ் கோயிங் டு பி அ பிளெஸிங் டு ஆல் ஆஃப் us. நான் 3 questions ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த 3 கேள்விகளுமே எனக்கு மனசில் இருந்த அந்த கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு தான் நான் இன்றைக்கி பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் வில் பி an answer to many of your questions. First, where did we come from? Where did woman come from? எங்கேருந்து பெண் எங்கேருந்து உருவாக்கப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில். நான் கேள்விப்பட்ட பதில் என்ன அப்படின்னா, ஆதாமிலிருந்து உருவாக்கப்பட்டாள் அப்படிங்கிறதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நம்ம நிறைய ஃபோக்கஸ் எங்கேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாளிலிருந்து தான். ஹூ ஆர் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ், நீ எங்கேருந்து வந்தேன்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, எங்கே எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஆதாம் கிட்ட தான் போய் முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு நான் இதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆதாம் கிட்டேருந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இருந்தோம். அந்த இடத்த பற்றி தான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓகே, ஸோ வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி ஆதியிலே தேவன் இருந்தார். ஆதியிலே யார் இருந்தது? தேவன் இருந்தார். ஈவன் பிஃபோர் எனிதிங் வாஸ் கிரியேட்டட். இந்த உலகத்தில் எதையுமே படைக்கிறதுக்கு முன்னாடி, வானமும் பூமியும், ஹெவனும் இல்லை ஏர்த்தும் இல்லை, ஹெவன் வர்றதுக்கு முன்னாடி ஏர்த் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் யார்? தேவன். அவர் த்ரீஏக தேவன், ட்ரையூன் காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர் தான் இருந்தார். இவரோட எண்ணத்தில் முதல்ல மனுஷனை படைச்சாரமா. எங்கே படைச்சாராம்? இன் ஹிஸ் தாட்ஸ். நம்ம எஃபிஷியன்ஸ் 1:4 படிக்கலாம். நம்ம எங்கேருந்து உருவாக்கப்பட்டோம் அப்படிங்கிறது ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்ததுக்கப்புறம் வில் கோ இன் டு தி டீட்டெயில்ஸ். எஃபிஷியன்ஸ் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போது நம்ம எப்போ உருவாக்கப்பட்டோம்? உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே, ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் வர் லேட், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டாராம்? அவர் நம்மளை பார்த்துட்டாராம், நம்மளை அவர் உருவாக்கிட்டாராம். ஸோ நான் ஆதாமிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே, ஆதாமே எங்கே தான் இருந்தான்? அவரோட தாட்டில் தான் இருந்தான். ஈவன் பிஃபோர் எனிதிங் வாஸ் கிரியேட்டட், ஐ வாஸ் இன் கிரைஸ்ட் இன் த தாட்ஸ் ஆஃப் காட். ஸோ இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். நான் ஒரு செகண்டரி பீயிங்காக நான் உருவாக்கப்படலை. தேவனுடைய எண்ணத்தில் அவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஐம் ஸோ ப்ரெஷியஸ். எனக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்தில் இருக்க அனைத்தையுமே எனக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் இன் ஹிஸ் தாட்ஸ் ஈவன் பிஃபோர் I was created. அதாவது சாம்ஸ் 139 16-17 படித்தோன்னா நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோமா? விசித்திர
வினோதமாக படைக்கப்பட்டிருக்கோமா? நம்மளோட அவயங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாராம்? நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, வானத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே, பரலோகத்தை இன்ஃபேக்ட் படைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாராம்? என்னோட அவயங்களை அவர் கண்கள் கண்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஐ ஆம் ஸோ ப்ரெஷியஸ் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம பெண்களாக நம்மளையே நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நாட் காட்ஸ் வில் ஃபார் யூ, தட் இஸ் நாட் காட்ஸ் வில் ஃபார் அஸ். ஏன்னா ஹீ சா யூ அண்ட் மீ ஸோ ஸ்பெஷல். அவர் நம்மளோட எண்ணங்கள், அவரோட எண்ணங்களில் அவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பார்த்தார். இப்போது நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு, ஆதாம்லேருந்து வந்தேன், அதனால் நான் ஆதாம்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம். கரெக்ட், ஐ கேன் பி அ சப்போர்ட் சிஸ்டம். பட் அதை விட ஒரு ப்ரெஷியஸான விஷயம் என்ன அப்படின்னா, ஐ வாஸ் இன் மை ஃபாதர்ஸ் தாட்ஸ், ஐ வாஸ் இன் மை காட்ஸ் தாட்ஸ் ஈவன் பிஃபோர் ஆடம் வாஸ் கிரியேட்டட். அப்போது எனக்கு வேறு வழியே இல்லை. பிளான் பி, ஆடம் தனியாக இருக்கிறதுக்கு அவனுக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஒரு பிளான் பி என்னை ஆண்டவர் கிரியேட் பண்ணவே இல்லை. He created me because He loved me. He thought of me even before He created anything else in this world. So this is the first thing. Where did I come from? I came from His thoughts. நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? அவரோட எண்ணங்கள்லேருந்து வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ என்னோட கொஷின் என்ன, நான் எங்கேருந்து வந்தேன்ற என்னோட கேள்விக்கு நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்? பேரண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யாரை கனெக்ட் பண்ணுவோம்? நம்ம ஃபோர் ஃபாதர்ஸை, ஃபைனலி ஆடமை கனெக்ட் பண்ணுவோம். பட் வென் ஐ நியூ ஐ எம் கனெக்டட் டு த ட்ரையூன் காட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், அது மாதிரி எதுவுமே இல்லை. நத்திங் லைக் தட். தட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். தட் இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங் ஐ எவர் ரியலைஸ்ட். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது, நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கேன்? சரி, எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது எப்படி என்னை ஆண்டவர் படைச்சாரு? ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். எப்படி படைச்சாராம்? தேவன் அவருடைய சாயலில், we are created in the image of God. இமேஜ் ஆஃப் காடுன்னும் போது நிறைய நேரம் நம்ம காடை ஒரு மேல் பர்சனாலிட்டியாக தான் எப்போவுமே பார்ப்போம். ஆனால் God is not gender biased or he is not particular to one இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை என்ன பண்ண முடியாது? டிவைனே பண்ண முடியாது. God is a triune being. It is a triune family. Father, Son and the Holy Spirit. அப்போது காடுக்குள்ள masculine as well as feminine attributes இருக்கு. And he created man as man and woman. இது ரெண்டும் சேர்ந்தது தான் தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் மேன் மட்டும் கிடையாது, மனுஷியும் தான். மனுஷன் அண்ட் மனுஷி. இது எப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய இது எனக்கு ஒரு ஷாக்கராக இருந்தது. இதை நான் தெரிஞ்சுக்கும் போது, தேவன் மனுஷனுக்கு ஒரு பேர் வச்சார். அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கும். ஏவாள் தான் மனுஷியோட பேர். ஏவாள் அப்படின்றது தான் நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு உண்மை. பட் ஒரு டீப் ட்ரூத் என்ன தெரியுமா? ஏவாள் என்ற பேரை, மனுஷி அப்படிங்கிற பேரை யார் அவளுக்கு வச்சதுன்னு பார்த்தா ஆதாம் தான். ஆதாம் தான் அவளுக்கு அந்த பேரை வைக்கிறான். ஏன்னா பாவம் வந்ததுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ஏவாளையும் ஆதாமையும் அவனையும் அவன் மனைவியும் தனித்தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். He saw them as two different beings, but God did not see them as two different beings. ஆதாமையும் ஏவாளையும் அவர் ஆடம், மனுஷன் அப்படின்னு தான் அழைச்சார். ஆதியாகமம் 5:2 வாசிக்கலாம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அது இங்கிலீஷில் எப்படி இருக்குமா? KJV கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், Male and female created he them and blessed them and called their name Adam. He called their name Adam. ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவர் என்ன தான் பேர் வச்சாரு? ஆடம்னு தான் பேர் வச்சார். யூ ஆர் ஆடம் அண்ட் யூ ஆர் ஈவன் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு என்ன பண்ணல? தனித்தனி பேரே வைக்கல. அவர் ரெண்டு பேரும் தனித்தனியாக பார்க்கவே இல்லை. மேன் அண்ட் உமன் கான்ட்ரிபியூட் த இமேஜ் ஆஃப் காட். தனித்தனியாக இமேஜ் ஆஃப் காட்னு நம்ம நினைக்கவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் காட்ஸ் டிசைன். இட் இஸ் நாட் காட்ஸ் ஆத்தென்டிக் டிசைன். He created male and female in his image and called them Adam. அவரை போலவே, அவரோட சாயல்ல. அப்போது நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கேன்? ஆதாமோட விலா எலும்புலேருந்து படைக்கப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஃபைனு. ஆனால் எப்படி படைக்கப்பட்டிருக்கேன்? தேவனுடைய சாயல்ல. இப்போது என்ன பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்?
தேவனை பார்க்கணும். நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒருத்தி. அதனால் எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ என்னை வந்து ஒரு மேன் கிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் வந்து ஸ்பெஷல் கிடையாது, ஒரு மேன் தான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் ஃபெமினிசம் இயர், பட் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர் தட் ஐ எம் ஈக்குவலி ஸ்பெஷல் டு மை ஃபாதர். எங்கள் அப்பாவுக்கு, என் டேடிக்கு எப்படி வந்து மென் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இஸ் த உமன். ஸோ த தேர்ட் கொஸ்டின், why did God create women? See, this is the most important question for any matter. The why of the matter is very important. எந்த விஷயத்துலையுமே the whyன்ற கொஸ்டின் தான் நம்மளோட நிறைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் என்ன பண்ணுன்னா பதில் சொல்லும். ஸோ why of the matter, why was I created? ஏன் ஆண்டவர் என்ன படைக்கணும்? What was the purpose? See, this is one predominant question. ஆண்டவர் வந்து ஆதாம் பார்த்தாரு, ஆதாம் கிட்ட ஒன்னொன்னுத்தையாக நேம் பண்ணுன்னு சொன்னார். அவன் வந்து நேம் பண்ணான், பட் he was not able to find a companion equal to him. That is why God had to create ஈவ் அப்படிங்கிறது. அவனுக்கு ஏற்ற துணையை என்ன பண்ண முடியல, ஆதாமால் எல்லா விலங்குகளையும் நேம் பண்ணும்போது ஆதாமால் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அந்த காரணத்தினால தான் தேவன் வந்து ஏவாளை படைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நம்பிட்டுருக்கோம். இல்லை, ஆதாமை எல்லா அனிமல்ஸையும் ஆண்டவர் பேர் சூட்ட கூப்பிட்டாரு, சொன்னார், அவன் செஞ்சான். ஆனால் ஆதாமோட ரியலைசேஷனுக்காக தான் அது நடந்ததே தவிர ஆதாமோட வார்த்தைக்கு இருக்கிற அத்தாரிட்டியை அங்கே டெமான்ஸ்ட்ரேட் ஆண்டவர் பண்ணார். எந்தெந்த விலங்கெல்லாம் அவன் பேர் சொல்லி கூப்பிட்டானோ அந்த விலங்கெல்லாம் அந்த விலங்காகவே மாறிச்சு. அதே நேரத்தில் இது எதுவுமே உனக்கு துணை கிடையாது, இது எதுவுமே உன்னோட பார்ட்னர் கிடையாதுன்னு ஆண்டவருக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி இன் ஹிஸ் தாட்ஸ். ஸோ ஆடம்க்கு நோ, எனக்கு ஏற்ற துணை, எனக்கு ஏற்ற கம்பேனியன் இன்னும் வரல அப்படின்னு ஆதாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்னாச்சு, அந்த ஒரு ஈவெண்ட். ஹி வாஸ் நேமிங் எவ்ரி திங், பட் God already knew that man would need a woman. ஓகே, அதனால தான் ஆறாவது நாள்லேயே என்ன ஆகுது, ஆதாமை வந்து அயர்ந்து நித்திரைக்குள்ளாக்குறாரு. அதுக்கப்புறம் ஏவாள் படைக்கப்படுறா. சரி, ஏவாள் படைக்கப்படும் போது ஒரு விஷயம் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஆதாம் தனியாக அவனால் சர்வைவ் பண்ண முடியாதா அப்படின்னா தி ஆக்சுவல் ட்ரூத் இஸ் முடியாது. பிகாஸ் that won't be God's complete image. Okay, ஏன்னா we understand God by himself is a triune being. It's a triune setup, it's a triune family. இப்போ நம்ம வந்து பாலிதெயிஸ்டிக்காக நிறைய தெய்வங்களை வணங்குறோமா, மோர் தென் ஒன் காட்னு கேட்டால் இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூணும் சேர்ந்தது தான் யார், தேவன். ஓகே, ஸோ தேவனுக்குள்ளே இந்த மூணுமே இருக்குதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ஃபெமினைன் ஃபார்ம் ஆஃப் த காட்ஹெட். ஓகே, இதுக்கு நான் பெரிய தியாலஜிக்கல் ரெஃபரன்ஸோ அதுக்கெல்லாம் போக விரும்பல. பட் நிறைய இடத்துல பைபிளில் மூலப்பதத்தில் ஹீப்ரூவில் எப்படி இருக்குது அப்படின்னா, வேரெவர் ஹோலி ஸ்பிரிட் வாஸ் மென்ஷன்ட், இட் இஸ் மென்ஷன்ட் இன் த ஃபெமினைன் ஃபார்ம். எசர் அப்படிங்கிறது, எசர் கனெக்ட் கோ இஸ் அ ஃபெமினைன் ஃபார்ம். ரூவாக் அப்படின்றது ஃபெமினைன் ஃபார்ம். நிறைய இடத்துல சிங்குலர் ஃபெமினைன் ஃபார்மாக ஹோலி ஸ்பிரிட்டை வேதத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு என்ன ஹீப்ரூ டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டேர்மை தான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ பிலீவ் that Holy Spirit is a mother character, is a feminine character, and it is the image of the woman who is living here. So இப்போது ஒரு உமனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் விமனையும் ஹோலி ஸ்பிரிட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஏன் இப்போ இதை பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு என்னோடய பர்பஸ் என்ன, என் லைஃப்பில் என்னோடய பர்பஸ் என்ன, நான் வாழ வேண்டிய அர்த்தம் என்ன, நான் என்ன தான் அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் வீட்டில் இருக்கேன், ஐம் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஐம் ஜஸ்ட் அ டீச்சர், ஐம் ஜஸ்ட் டூயிங் மை ஜாப், எனக்குன்னு ஒரு பர்பஸே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, நோ, யூ ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பர்பஸ். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு காட் ஹெட்டில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் உமனுக்கு இருக்குது. வை சி ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஹீ இஸ் த தேர்ட் பர்சன் in the Godhead. ஏன் தேர்ட் பர்சன் சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தேர்ட் லெவல்லையா, நோ, we call Holy Spirit the third person because he was revealed கடைசியில்.
ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் ஆனார், வேதத்துலேயும் சரி உலகத்துலேயும் சரி. அதனால தான் வி கால் ஹோலி ஸ்பிரிட் ஆஸ் த தேர்ட் பர்சன். பட் த இம்பார்ட்டன்ஸ் இஸ் நோ லெஸர். இட் இஸ் நோ லெஸர். ஸோ வாட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் டூ? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. தேவ ஆவியானவர் பூமியின் மேல் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது இட் இஸ் மோர் லைக் ப்ரூடிங். ப்ரூடிங்னா என்ன? நம்ம வந்து ஒரு தாய் கோழியை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? அடக்காக்கும். இட் வில் ஹாவர், இட் வில் பி தேர். எதுக்காக? ஃப்ரம் தேர் new things will arise, new life will arise. So even when the world was created, அப்போ வந்து வார்த்தையினால கிரியேட் ஆச்சுன்னு தெரியும், ஆனால் அங்கே ஹோலி ஸ்பிரிட்டோட பங்கும் இருந்தது. So when there is a woman, there is new life. When there is Holy Spirit, there is life. Adina. So equal. When you compare yourself with the Holy Spirit, you will know the purpose of your life. So you bring life to this world. Okay. Second enna அப்படினு பார்த்தோம் அப்படின்னா, Holy Spirit is also called as an advocate or a helper. Let's read John 14:26. யோவான் 14:26. But the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I have said to you. Okay. So it is natural for a woman to teach. ஸோ என்ன அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க, என்ன வந்து டீச் பண்ணுறாங்க? ஏன் நீங்கள் ஒரு மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னாலே டீச்சிங் கம்யூனிட்டியில் மேஜராக இருக்கிறது விமன் தான். யூ நோ வாட்? யூ நோ வை? பிகாஸ் இட் இஸ் இன்பில்ட் இன் ஹர். மென் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் த மெஜாரிட்டி இஸ் விமன். நோபடி கேன் டினை தட். பிகாஸ் இந்த ஜீன் வந்து வேறு எங்கேருந்தும் வரல, இது டைரெக்டாக யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? இமேஜ் ஆஃப் காட், தேவன்கிட்ட இருந்தே வந்த ஒரு காரியம் இது. அதே மாதிரி வழக்காடுகிற விஷயம், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த லாயர்ஸ், பட் வென் இட் கம்ஸ் டு சில்ட்ரன், வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ், who takes the role of advocating? யாருக்காக பரிந்து பேசுறது, யாருக்கு வழக்காடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது தட் ரோல் இஸ் வெரி ஈஸி ஃபார் அ உமன். ரொம்ப ஈஸியாக ஒரு உமனுக்கு வர விஷயம் என்னென்னா, லெட் இட் கோ, பாவம், சரி பிள்ளைங்க தானே விடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் வந்து ரொம்ப லகுவாக வர்றது யாருக்கு அப்படின்னா, இட் இஸ் விமன். பிகாஸ் அகேன் திஸ் இஸ் ஹர் நேச்சுரல் ட்ரேட் ஃப்ராம் த இமேஜ் ஆஃப் காட். From the image of God. Because Holy Spirit is still advocating us. இன்னிக்கும் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? நமக்காக வழக்காடிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் Holy Spirit is called as the Spirit of Truth. Spirit of Truth. இதில் என்ன what is the importance? Why should Holy Spirit be the Spirit of Truth? And how can women connect to that? Women வந்து எப்படி நம்ம அந்த Spirit of Truth ஓட கனெக்ட் பண்ண முடியும்? Very important. When the woman of the house, அந்த வீட்டில் இருக்க அந்த ஒரு பெண், when she is guided, when she guides her family in the Spirit of Truth, and the generation will be differentiated, they will be set apart, they will be holy. Because na holy so holy in sonone, I'm not talking about on the too much of perfection. Adha patti na pesala, na enna pesren appadina, you know God, you know how you become righteous. எது உன்னை நீதிமானாக்குது? ஏசு கிறிஸ்துவை அறிகிறதே நம்மளை நீதிமானாக்குது. த பிலீவ் தட் வி ஹாவ் இன் கிரைஸ்ட் மேக்ஸ் இஸ் ரைச்சஸ். பிஹேவியர் அதெல்லாம் நான் பற்றி பேசலை. ஐ எம் டாக்கிங் அபவுட், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை பிஹேவியர், ரைச்சியஸ்னஸ் த்ரூ மை பிஹேவியர், பட் ஐ எம் டெல்லிங் யூ தட் ரைச்சியஸ்னஸ் த்ரூ கிரைஸ்ட் கேன் ஆல்டர் பிஹேவியர். இந்த இன்சைட்டை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை, இந்த ட்ரூத்தை the woman of the house, if she knows that truth, if she is able to guide her family, அவளோட குடும்பத்தை, அவளோட ஜென்ரேஷன்ஸை இந்த ட்ரூத்தில் நடத்த முடிஞ்சிச்சுன்னா, there is nothing like that. This is what Holy Spirit does to the entire world, and this is what the woman, அந்த குடும்பத்தில் அந்த பெண் வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஸோ இன்றைக்கி எனக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் இதுதான் உங்களோட பெரிய பர்பஸாக கூட இருக்கலாம். என்ன, நான் வந்து வேலைக்கு போகல, நான் வந்து இதுவுமே பண்ணல, நான் வந்து ஐ எம் நாட் லைக் தி அதர் உமன், ஐ எம் நாட் அப்ரிஷியேட்டட். நோ, மேபி திஸ் இஸ் யுவர் பர்பஸ். மேபி யூ கைடிங் பீப்புள், ட்ரூத்தில், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்தில் கைட் பண்ணுறது தான் நம்மளோட பர்பஸாக கூட இருக்கலாம். தட் மே கிவ் யூ மோர் ஹாப்பினஸ் தேன் எனி திங் எல்ஸ். ஸோ
This is again the trait of the Holy Spirit. Okay, and finally, comforting and strengthening. See, ஒரு பிரச்சனை, ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னும் போது ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆர் கம்ஃபர்டர், நமக்கு தெரியும். ஆனால் அந்த ரோலை குடும்பங்களில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும், மோர் தென் த மென். ஏன்னா the understanding that a woman has towards a difficult situation is very different than that of a man. ஒரு ஆணுக்கு இருக்கிற ஒரு இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, பிகாஸ் men are not emotional beings, women are emotional beings. ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வரும்போது ஒரு பெண்ணால் ஒரு உமனால் அந்த கரஸ்பாண்டிங் பர்சனை, பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது is natural because she's made in the image of the Holy Spirit. She's made in the image of God. So naturally Holy Spirit எப்படி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணால் கம்ஃபர்ட் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், ஸ்ட்ரெங்தன் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். யாராச்சும் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, when you have the right woman, she will be able to strengthen you. எல்லா விதத்துலையும் they will be able to strengthen youனா it's not like going and fighting. அந்த strengthen கிடையாது. strengthen youனா emotionally strengthen you spiritually. That is strengthening, comforting and strengthening. And finally, I just want to talk about this Ezer Connect Go, because I was very excited. இது கேள்விப்படும்போது படிக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. Holy Spirit is called as Ezer Connect Go. அப்படின்னா என்ன அப்படின்னா வாரியர். ஓகே, ஸோ எப்போவுமே நான் கேள்விப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா, விமனை வந்து ஒரு பலவீன பாண்டம், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும், பாதுகாக்கணும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து தேவன் அப்படி குறிப்பிடவே இல்லை. எப்பெல்லாம் வந்து ஒரு ஆண், எப்பெல்லாம் ஆதாம், எப்பெல்லாம் மேன் வந்து பலவீனம் அடைகிறானோ அப்பெல்லாம் the woman, Ezer Connect Go, will go as a warrior. போய் ஒரு வாரியர் மாதிரி போய் she will fight for the issue. என்ன பிரச்சனையோ அவங்க போய் போராடி, they will rescue the man, rescue him from the situation. She is that powerful. See, strength is not something that is நம்ம ஃபிசிக்கலான ஸ்ட்ரென்த்தை மட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு என் ஸ்ட்ரென்த்தை நான் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் your spiritual strength, talks about your emotional strength. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த Ezer Connect Go அப்படின்னா அது என்னென்ன அதுக்கு மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்ப்பர், ஈக்குவல் வாரியர், டுகெதர் தே கேன் வின். இப்போது ஒரு மேன் வந்து எவ்வளோ ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும், wisdom of God, Holy Spirit is called as Sophia. For a warrior, it is not just the physical strength but also the mental strength that is important. That is the wisdom. So in the Ezer Connect Go na, the meaning is equal warrior, essential partner, wisdom, strong person. Okay, so you woman, today I'm telling you, நம்ம வந்து யார் கிடையாது, வீக் கிடையாது, நம்ம வந்து யார் கிடையாது, நமக்கு சப்போர்ட் சிஸ்டம்னு ஒருத்தவங்க வேணும். எஸ், வி டெஃபினெட்லி நீட், வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். எப்போவுமே இது ஒரு விஷயம், மென் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்பீச் தான் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். God did not create this like that. We were created to complement each other. ஆணும் பெண்ணும் ஆண்டவர் வந்து அவரோட சாயலில் படைச்சிருக்காரு. பிதாவாகிய தேவனும் ஆவியானவரும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இல்லை, ஃபாதரும் ஹோலி ஸ்பிரிட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இல்லை. they work in union. ஒரே எண்ணத்தோட, ஒரே தாட்டோட they are working. ஸோ அதே மாதிரி தான் we together contribute to a family and we are in the image of God. We were in God's thoughts in the first place. ஆதாம்லேருந்து நான் வரல, தேவனுடைய எண்ணத்துலேருந்து நான் வந்தேன். என்னோடய ஃபிசிக்கல் பாடி மேபி ஆதாம்லேருந்து வந்திருக்கலாம், ஆனால் நான் என்னோட ஸ்பிரிட், என்னோடய ஆத்மா எங்கேருந்து தான் வந்தது, என்னுடைய பிதா, என்னுடைய தேவனோட எண்ணங்கள்லேருந்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உருவாக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் லைக் தட் உருவாக்கப்படலை. ஆவியானவருக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பர்பஸ் இருக்கோ, எனக்கு என் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ யாருமே ஆஸ் உமன் யாருமே நம்மளை என்ன பண்ணிக்க தேவையில்லை, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க தேவையில்லை. பிகாஸ் we play a very very important role
like the Holy Spirit in our families. So again, I wish you a very, very happy Women's Day.